இடி மேலே இடி வந்து விழுந்த மாதிரி தான் வந்து இப்போ கோபியோட தலையில் மாற்றி மாற்றி சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்றைக்கி எபிசோட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எபிசோடோட ஆரம்பத்திலே வந்து நீ என் பிள்ளையே கிடையாது வெளில போன்னு சொல்லி துரத்தி விட்டாச்சு. இருந்தாலும் ஓரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு கையில் ஒரு கிஃப்ட்டோட. தன்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாளுங்கிறதே மறந்துட்டாருங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து இப்போ புதுசாக ஒரு கிஃப்ட்டை வரவில்லை வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தங்களா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. முதல்ல வந்து பாக்கியா வந்து அவ்வளோ பாராட்டி இனிமேல் நீ வாழ்க்கை 100 வருஷம் வாழ்வ, ரொம்ப நல்லா இருப்ப, வந்து உனக்கு வந்து எல்லா சகலவித சந்தோஷங்களும் கிடைக்குங்கிறாங்க. அடுத்து ஜெனியும் வந்தால் உங்களுக்கு இனிமேல் எல்லாமே நல்ல காலம் தான், நல்ல நேரம் தாங்கிறாங்க. அப்புறம் தயங்கி வந்து இவங்களும் வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு எழிலும் அமிர்தம் வேறு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் வந்து வாழ்த்திடுறாங்க. வாழ்த்தி உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லது நடந்துடும், நீ வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தாங்கிறாங்க. அவர் கிஃப்ட்டை கொடுத்துட்டு 80வது கல்யாணத்துக்கு 80வது பர்த்டேக்கு நான் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினச்சேன், நான் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுங்கும் போது நீ வந்ததே எங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இனியாவையும் வந்து இனியாவை வாழ்த்தினதுக்கு பிறகு வந்து செல்வியை வாழ்த்தி நான் உங்கள் வீட்டோட ஆள் இல்லை தான் அப்படின்னாலும் நீ எங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி தாண்டி அப்படின்லாம் வேறு அவங்களையும் வந்து கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம் தான் சிரிச்சிட்டே இருக்கார்ல, இதே மாதிரி இன்னும் நிறைய சிரிச்சிட்டே இருப்ப நீ அப்படின்னு வேறு சொல்லிட்டு அப்புறமா வந்து பார்த்தா ஜெனியுடைய அப்பா வராரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட அம்மா நான் வர காணோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி வராரு. பழனிசாமி வந்து தங்கமான பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு அவரை வந்து உட்கார வச்சு அவர் காலெலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் பார்க்க அப்படியே வந்து கோபி கடுப்பாகுது. அடுத்து அவர் மேலே போகிறாரு. அவர் மேலே போனால் வந்து அவர் வந்து என்னை ஆசீர்வாதப்படாட்டி கூட பரவாயில்ல, என்னை திட்டவாச்சு செஞ்சுருக்கு, ஒரு குட்டி ஆசீர்வாதத்தை பண்ணுங்கன்னு என்னவோ உளறிக்கிட்டு இருந்தார். இவங்க அதெல்லாம் வந்து என்ன நடந்தாலும் சரிப்பா, உனக்கு வந்து எந்த ஒரு ஆசீர்வாதமும் தர முடியாது, நீ எங்கள் வீட்டு பிள்ளையும் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனும் கிடையாது, நீ என் மகனும் கிடையாது, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பு மட்டும்தான் வருது, எல்லா நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுத்தவன், நீ இறங்கி போடா அப்படின்னு வந்து கிஃப்ட்டையும் தூக்கி எறிஞ்சிடறாங்க எல்லாரும் முன்னாடியும். எல்லாரும் நான் உட்காந்துருக்காங்க வேறு. தூக்கி எறிஞ்சதுக்கு பிறகு வரிசையாக ஒருத்தங்களாம் வந்து இவர் இறங்கி போயிடுறாரு சோகமாக. ஒவ்வொருத்தங்களாம் கிளம்பி மேலே வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்திட்டு இருக்கும் போதே இனியா கிளம்பி போய் அவங்க அப்பா பக்கத்தை நிற்க, நம்ம குடும்பத்தோடு நிற்காம எங்கே அவங்க கூட நிற்கிறேன்னு மேலே கூப்பிட்டு திருப்பி ஈஸ்வரன் நிற்க வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு பிறகு ஃபேமிலியாக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. மாற்றி வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடி முடித்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நடுவில் பாக்கியாக இருக்காங்க. அந்த ஃபோட்டோலங்கிறத பார்க்க அப்படியே கோபி கடுப்பாகுது அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் என்ன நடக்குதுன்னா அந்த ஃபங்க்ஷனே வந்து முடித்து கிளம்பலான் இருக்கும் பொழுது இப்போ கோபி மேடை ஏறிடுறார். மேடை ஏறி வந்து அப்போ தான் ஈஸ்வரி யாரோ ஒருத்தங்கள்ட்ட வந்து பேசி அவங்கள வழி அனுப்பிட்டு இருக்கும் போது, அம்மா அப்படின்னு வந்து நீ எதுக்குறாங்க வந்த அப்படின்னா, நான் ஏதோ தெரியாமல் ஒரு தடவை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், ராதிகாவுடைய கரு கழிஞ்சதுக்கு நீங்கள் தான் நினச்சிட்டேன், அதுக்காக என்னை நீங்கள் வெறுத்துருவீங்களாமா அப்படின்னா, அது ஒன்று மட்டும் தான் நீ பண்ண தப்பாடா, நீ எத்தனை தப்பு பண்ணியிருக்க, இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் விட்டு போயிட்டார், நீ பேசாமல் ஒருத்தையை பிடிச்சிருக்குன்னு கிளம்பி போனேன். அப்போ விட்டு போகும்போது வந்து உன்னுடைய 3 பிள்ளைங்க, அதுங்களோட 2 மருமகங்க, அதுங்களோட குழந்தைங்க, உன் வயசான அப்பா அம்மா இவங்களெல்லாம் யார் தலையில் ஒப்படைச்சிட்டு போனேன், பாரத்தை தூக்கி பாக்கியா தலையில் விட்டு போனேன், அவள் தான் எங்களை பார்த்துக்கிட்டான், நீ அதை பற்றி கவலைப்படல, உன் புது வாழ்க்கைன்னு கிளம்பி போனேன். ஆனால் அந்த புது வாழ்க்கையாக ஒழுங்காக இருந்தியா, அதுலேயும் இல்லை, நான் ஒருத்தி தான் உன் மேலே பாசமாக இருந்தேன், என்னையும் கூப்பிட்டு போய் என் மேலே அவ்வளோ பெரிய ஒரு பழிச்சையில் இதை வந்து தூக்கி போட்டு போனேன். அப்புறம் என்ன பண்ணேன், இனியாவை நான் கூட கூப்பிட்டு போனேன், இனியாவை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிரச்சனையான போதெல்லாம் மட்டும் வந்தியே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, இனியா தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். 2 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, நீ தான். எல்லாமே வந்து நீ வீட்டை விட்டு போனப்போ தான் நடந்துச்சு. உன்னுடைய சுயநலமான முடிவுக்காக இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் கொன்னவன் நீ. உன்னை எப்படி என்னால் பிள்ளையாக ஏற்றுக்க முடியும்? உன்னெல்லாம் என் பிள்ளையாக வந்து நான் ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் நான் உனக்காக வந்து முட்டு கொடுத்ததெல்லாம் போதும். உன்னை பார்த்தாலே எனக்கும் வெறுப்பும் கோபமும் தான் வருது, உங்கள் அப்பாவுக்கும் அதான் வருது, இந்த குடும்பத்துக்கே நீ தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் பிள்ளை எங்களுக்கெல்லாம் பொண்ணு அப்படின்னா அது பாக்கியா மட்டும்தான் அப்படின்னு பேச இவருக்கு தான் செஞ்ச தப்பை உணர்றதை விட பாக்கியா மேலே கோபம் மட்டும்தான் வருது. பாக்கியாவை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இதில் வேற எல்லாரும் வந்து பாக்கியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் பாக்கியாவே எல்லாரும் தூக்கி வச்சு பேசுகிறாங்க. அவர் கடுப்பாக இருக்குது. சீக்கிரமாகவே பாக்கியாவுக்கு ஒரு பெரிய டார்ச்சரை கொடுக்க போகிறான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.